அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து உறவுகளுக்கும், உலகமெங்கும் வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கும், தமிழீழ சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கோவில்களில் வெள்ளை சிவப்பை வைத்து சரியான முறையில் எப்படி நல்ல காரியங்களுக்கு உத்தரவு கேட்பது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இந்த உத்தரவு கேட்குறதுல அப்படி என்ன ஒரு ரகசியம், அப்படி என்ன நீங்கள் சரியான வழிமுறையை சொல்ல போகிறீங்க அப்படின்னா, பெரும்பாலும் இன்னும் கிராமங்களில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை இந்த வெள்ளை சிவப்பு கேட்பது. அவர்கள் வீட்டில் நடக்கும் சுபகாரியங்களுக்கு அல்லது ஒரு பூமி மனை வாங்குவதற்கோ அல்லது வேறு ஏதேனும் ஆசைப்படும் காரியம் நடப்பதற்கோ அவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள குலதெய்வ ஆலயத்திற்கோ மற்ற ஆலயங்களுக்கோ சென்று வெள்ளை சிவப்பு கேட்டு, அதாவது உத்தரவு கொடுத்தால் அந்த காரியத்தை செய்வார்கள். பொதுவாக திருமண செய்திகளிலும் அப்படித்தான். அவர்கள் எத்தனை ஜோதிடர்கிட்ட போய் பொருத்தம் பார்த்தாலும் ஒரு ஆணையோ பெண்ணையோ மணமுடிப்பதற்கு அவர்கள் நாங்கள் எங்கள் கோயிலில் உத்தரவு கேட்டு சொல்கிறோம் அப்படின்லாம் கடைசியாக அதுக்காக போவாங்க. இன்னும் அந்த நம்பிக்கை கிராமங்களில் இருக்குது. அது காலம் முழுக்க இருக்கும் அந்த நம்பிக்கை. ஏன்னா மக்கள் அதில் இன்னும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. கிராமப்புறங்கள் அப்படி தான் இருக்காங்க. சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே இந்த எப்படி கேட்கணும், அந்த வெள்ளை சோப்புங்கிறது எப்படி கேட்கணுங்கிறது பலருக்கு பலவிதமான புரிதலில் செஞ்சிட்ருக்காங்க. அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் நெற்றியில் இடுவது திருநீர், பெண் திலகம் இடுவாள் நெற்றியில், குங்குமம். அதனால தான் பெண் தெய்வாலயங்களில் பிரசாதமாக குங்குமம் வழங்கப்படுகிறது, ஆண் தெய்வாலயங்களில் திருநீர் வழங்கப்படுகிறது. இதைத்தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஆண் தெய்வாலயங்களில் திருநீர் வழங்கப்படுவதையும் பெண் தெய்வாலயங்களில் சிகப்பு குங்குமம் வழங்கப்படுவதையும் நான் நினைவு வைத்து கொள்ள வேண்டும். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு கோயிலுக்கு போய் உத்தரவு கேட்கும்போது அவங்க ஒரு மனசில் ஒரு கலர் நினச்சிக்கிறாங்க. அதாவது எடுத்த கைக்கு வெள்ளை வரணும், எடுத்த கைக்கு சிவப்பு வரணும், இப்படி அவங்களாம் ஒரு நிறத்தை தீர்மானித்து கொண்டு அந்த வெள்ளை சிவப்பை கேட்டு வருகிறார்கள். அது தவறு. அப்படி கேட்கக்கூடாது. நீங்கள் பெண் தெய்வாலயத்துக்கு உத்தரவு கேட்க சொல்வதாக இருந்தால் அங்கு பூசாரியிடம் சொல்லி வெள்ளை சிவப்பு கேட்கும்போது பெண் தெய்வாலயமாக இருந்தால் எடுத்த கைக்கு சிவப்பு வரக்க வேண்டும். அது பூவாக இருக்கலாம், குங்குமமாக இருக்கலாம். அதே போல் ஆண் தெய்வ ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வெள்ளை சிவப்பு கேட்டால் எடுத்த கைக்கு திருநீர் வர வேண்டும். அது திருநீராகவும் இருக்கலாம், வெள்ளை பூவாகவும் இருக்கலாம். அதுதான் முறை. சரி, இது குலதெய்வ ஆலயங்களில் தான் இந்த உத்தரவு கேட்கணுமா, மற்ற ஆலயங்களில் கேட்கலாமா அப்படின்னா, குலதெய்வ ஆலயங்களில் கேட்குறது தான் தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்கம். அது சிலர் இப்போ இடைக்காலத்தில் தங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயங்களையும் கேட்குறாங்க. அது தவறில்லை. ஆனால் குலதெய்வ ஆலயங்களில் கேட்குறது தான் முறையான பழக்கம். சரி, அந்த குலதெய்வ ஆலயத்துக்கு போய் உத்தரவு கேட்பதற்கு முன்னாடி வீட்டிலேருந்து புறப்படும்போது சில சகனங்களையும் பார்த்து புறப்பட வேண்டும். நல்ல நாளாக தீர்மானித்து வளர்பிறையில் மேற்கொள்வது நல்லது. அவ்வாறு நம்ம குலதெய்வ ஆலயத்திற்கோ அல்லது உங்கள் எல்லை பகுதியில் உள்ள ஆலயங்களுக்கோ செல்லும்போது அந்த கோயிலை சுற்றி 3 முறை வலம் வர வேண்டும். வலம் வந்த பிறகு நீங்கள் அங்குள்ள பூசாரியிடம் சொல்லி இந்த மாதிரி வெள்ளை சப்பு கேட்கணும் என்று சொல்லி சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை தீபமேற்றினால் கூட போதும். அது மாதிரி செய்து அதன் பிறகு நீங்கள் வெள்ளை சிவப்பு கேட்க வேண்டும். உங்கள் பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் முடிப்பதற்கோ மற்ற உங்கள் குடும்பத்தில் நடைபெறும் அனைத்து சகல சுபகாரியங்களுக்கோ பூமி மனை வாங்குவதற்கோ நீங்கள் வெள்ளை சிவப்பு கேட்பதாக இருந்தால் பெண் தெய்வாலயத்துக்கு சென்றால் அங்கு பூவாகவோ அல்லது குங்குமாகவோ மடித்து திருநீரோடு மடித்து 2ஐயும் குலுக்கி போட்டு எடுக்கலாம். பெண் தெய்வாலயத்தில் எடுத்த கைக்கு சிவப்பு வரணும். ஆண் தெய்வ ஆலயமாக இருந்தால் எடுத்த கைக்கு வெள்ளை வர வேண்டும். சரி, இது சில பேர் ஒரு முறை கேட்டால் உத்தரவு வந்துவிட்டால் திருப்தி அடைந்து வந்து விடலாம், தவறில்லை, அதுதான் நல்லது. சரி, மீண்டும் ஒரு ஆசை, இன்னொரு முறை வாய்ப்பு கொடுக்குமா அந்த தெய்வம், நமக்கு உத்தரவு கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கும்போது கேட்கலாம், தவறில்லை. 3 முறை கேட்கலாம். நீங்கள் 3 முறைகளில் வெள்ளை சிவப்பு கேட்கும்போது 2 முறை நீங்கள் நினைத்தது, அதாவது அந்த ஆலயத்தில் என்ன கலரோ, பெண் தெய்வமாக இருந்தால் சிவப்பு 2 முறை வரணும், ஆண் தெய்வமாக இருந்தால் திருநீர் 2 முறை வரணும்.
பூவாகவும் இருக்கலாம், பூவாகவும் வைத்து மடித்து கொடுப்பார்கள். அதனால் 3 முறை கேட்கும் முறையில் 2 முறை உத்தரவு வந்தால் நீங்கள் தெய்வத்தை வணங்கி உள்ளன்போடு அந்த காரியத்தை மேற்கொள்ளலாம், வெற்றி காணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.